வணக்கம் நேயர்களே. தொடுவானம் தொலைக்காட்சியில் மீண்டும் ஒருமுறை ஒரு காணொளியுடன் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் அரசியல் இன்னொரு எபிசோடு தான் இது. தமிழ்நாடு அரசியல்ல என்ன போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சமீபத்துல செங்கோட்டையன் மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா இருக்கு. அதிமுகவில் என்ன ஆகுது. நான் 84, 85 எல்லாம் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்தேன். 85, 86, 87 வரைக்குமே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் டெல்லிக்கு போறேன். நான் அங்க சமூக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் குள்ளம்பாளையம் சொல்லிட்டு ஒத்த குதிரை, கவுந்தப்பாடி தாண்டி உங்களுக்கு ஒத்த குதிரை, அது தாண்டி தான் கோபிச்செட்டிப்பாளையம். அவர் வீடு. அவரை நான் சந்திச்சது இல்லை, நேர சந்திச்சு பேசினது இல்லை. ஆனா அவரை பத்தி பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். பல கதைகள் அவரை பத்தி அங்க தெரியும். ரொம்ப அமைதியான ஆளு. குள்ளம்பாளையத்துக்காரர் அவரு. செங்கோட்டையன் கையில இருக்கு, அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரெவல்யூஷனரி எதுவும் செஞ்சிடுவாருங்கிற மாதிரி தெரியல எனக்கு. அப்புறம் என்ன சொன்னா, நான் சொன்ன 2 ப்ரப்போஸ். ஒண்ணு, அதிமுக கூட்டணியில வரணும். ஏதாவது ஒரு கூட்டணியில ஒருங்கிணைந்து வரணும். இல்ல சொன்னா அதிமுக 4-5 இதா இப்ப செங்கோட்டையன் முன்னெடுத்தாருன்னு சொன்னா எடப்பாடி குரூப் வெளில போலாம், சி.வி. சண்முகம் குரூப் வெளில போலாம். என்ன நடக்கும் தெரியல. சொன்னா அவங்களாம் தனித்தனியா பிரியும் போது அதிமுக உடையும். அது 2வது ஃபார்முலா தான். அதாவது தமிழகத்துல ஒரு 2 பெரிய கட்சியில ஒரு பெரிய கட்சி நல்ல பல துண்டுகளா உடைஞ்சு, அதன் பிறகு இங்க ஒரு இன்னொரு ஒரு அரசியல் அணி உருவாகிறதுக்கு காரணமா இருக்கலாம். அதுக்கு 2 அணி கூட உருவாகலாம். சீமான் தலைமையில ஒரு அணி உருவாகலாம், விஜய் தலைமையில உருவாகலாம், பிஜேபி தலைமையில ஒரு அணி உருவாகலாம். இதெல்லாம் உடனடி ஏதாவது நல்ல தீர்வு கொடுக்குமானா உடனடி தீர்வு கொடுக்காது. லாங் ரன்ல இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு 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 முன்ன பின்ன உங்களுக்கு ஒரு அரசியல் அணி ஒண்ணு நல்ல அணி உருவாகும். அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு தயாரா இருக்கா தமிழகம்? தமிழகத்து அரசியல்வாதிகள்? ஏன்னா அந்த குழப்பமான சூழ்நிலை உருவாகிற சமயத்துல வரைக்கும் இங்க அது ஒரு ஒரு அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு தான் ஒரு ஒரு சாதகமா இருக்கும் அந்த சூழ்நிலை. அது மாதிரி நடக்குமா? இல்ல சொன்னா இப்ப ஏடிஎம்கே ஒன்னா சேர்ந்துருவாங்க, மெஜாரிட்டி ஆஃப் தம் ஒன்னா சேர்ந்துருவாங்களா இவங்க உள்ளுக்குள்ள அதுல பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே இது பழைய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்றது. அப்ப டிவிகே மட்டும் தனியா விட்டா கூட உங்களுக்கு சதவீதம் எடுத்து நான் தான் அன்னைக்கு உங்களுக்கு காட்டினேன். உங்களுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்தே கிட்டத்தட்ட இந்த 2 அணிகளும் சேர்ந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 60% வந்திருக்காங்க, அதிகபட்சம் 85% ஓட்டை எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் சீட்ல பார்த்தோம் சொன்னா 2 அணிகளும் சேர்ந்து 90% சீட் வரைக்கும் அவங்க எடுத்திருக்காங்க. 234, 230 வரைக்கும் இந்த 2 அணிகளுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இங்க சுயேட்சைகள்ங்கிறது ரொம்ப கம்மி. இந்தியா முழுக்கவே சுயேட்சைகள் கம்மி ஆயிட்டு தான் வருதுங்க. இப்ப கேரளா போன்ற இடங்கள்ல 2 அணியுமே சுயேட்சைகளுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அவங்க அந்தந்த இடத்துல அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில வலுவான இருக்கிற சுயேட்சைகள், ஜாதி வாரியா மதம் வாரியா உங்களுக்கு அந்த ஆதரவு பெற்ற சுயேட்சைகள் இருக்காங்க, அதனால கொடுக்குறாங்க. கேரளால எனக்கு தெரிஞ்சு 6-7 தொகுதிகள் லெப்ட் ஃப்ரண்டே சுயேட்சை, இந்த லோக்கல் ஆட்கள் வருவாங்க. அது மாதிரி வந்திருக்கு பார்த்திருக்கேன். மற்ற ஊர்ல எல்லாம் சுயேட்சை ரொம்ப கம்மியாயிட்டு. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா 25% ஓட்டு வாங்குவாங்க. சில சமயம் 50 சுயேட்சைகள் இருந்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு சரி பாதி உங்களுக்கு இந்த ரிபல் கேண்டிடேட்ஸ் தான் இருப்பாங்க. அது கட்சியில டிக்கெட் கிடைக்கல, கட்சியை எதிர்த்து வெளில வந்தாரு, அவங்க எல்லாம் அந்தந்த பகுதியில ரொம்ப வலுவான ஆட்களா இருப்பாங்க. அவங்க சுயேட்சைகள் ஜெயிச்சிருக்காங்க. அதான் இருக்கும். தமிழ்நாட்டுல அது மாதிரி ரொம்ப ஒரு காலத்துல நம்ம பசும்பொன் ஐயா அவங்க சுயேட்சை தமிழ்நாடோடது எப்படி போகும் அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். சீமானை பொறுத்த மட்டும் அவர் சில விஷயங்களை சரி பண்ணலன்னா அவர் ஹி வில் எண்ட் அப் லைக் பிஎம்கே, அந்த மாதிரி எம்டிஎம்கே போலதான் இருக்கும். அப்கோர்ஸ் எம்டிஎம்கே ரொம்ப கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய
சரியான அரசியல் முடிவுகள் எடுக்காத, அதே இதான் இவருக்கும் வரும். இவருக்கு நேரத்துல சரியான முடிவுகள் எடுக்கணும். நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு. 1லேருந்து 4 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. அவங்க கட்சி பின்னாடி நான் வந்து அவங்க கட்சியில அவங்க கட்சி மாநில அலுவலக செயலாளர் அவரோட நான் பேசி அவர்களுக்கு பல கிராஃப்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க இந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிருக்கேன். அவங்க ஆனா திரும்பியே வரல வச்சுருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ண போறாங்களோ அவங்க தள்ள எடுத்தது. ஆனா கட்சி வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு எங்கேயா பிரச்சனை இல்ல முட்டு சந்துல மாட்டிதுன்னு வச்சுங்க. அப்புறம் அதுல இருந்து எடுக்கிறது கஷ்டம். சீமான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கட்சிக்கு வந்து 8% ஓட்டை வாங்கியிருக்காரு. இது ஒரு அருமையானது. 8 10% ஓட்டெல்லாம் வாங்குறது பல இடத்துல பல இங்கதான் அப்படின்னு சொல்லல. பல இடத்துல பல பேர் பண்ண இப்ப சமீபத்துல ஜார்க்கண்ட்ல பார்த்தோம் சொன்னா ஒரு மஹாத்தோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் 11, 12% ஓட்டு வாங்கியிருக்காரு அவங்களுக்கு. மகாராஷ்டிரா பார்த்தோம்னா சார் இந்த வஞ்சித் பகுஜன் ஆகாடி அவங்க 50 லட்சம் ஓட்டு கிட்ட வாங்கியிருக்காங்க. அதே போல சில இடத்துல 40 லட்சம் ஓட்டு வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க. இவர் 35 லட்சம் தான் 4 தேர்தல்கள்ல சேர்த்து. ஆனா இது ஒரு ஆர்கானிக் குரோத் உங்களுக்கு. அது என்ன பண்ண போறாரு? இன்னொரு பக்கம் பார்த்தா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இப்ப குஜராத்ல பேசின பத்தி போன இதுல கூட 2, 3 விஷயங்கள் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருந்தாரு அவரு. அவர் வந்து காங்கிரஸ் பத்தி மத்திய பிரதேஷ்ல காங்கிரஸ் ஒர்க்கர் ஒருத்தர் மீட்டிங்ல சொன்னார் அவருக்கு சொல்லிட்டு. நாம என்ன பண்றோம் சொன்னா ரேஸ்ல போற குதிரையை வந்து இங்க மாப்பிள்ளை இழப்புக்கு வடநாட்டுல எல்லாம் மாப்பிள்ளைய வந்து குதிரையில உட்காந்து வச்சுதான் கூட்டின்னு வருவாங்க பாராத் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாப்பிள்ளை இழப்புக்கு போட்டுடுறோம். மாப்பிள்ளை இழப்பு இருக்க வேண்டிய குதிரையை வந்து உங்களுக்கு ரேஸ்ல போட்டுடுறோம். அதுல இன்னொரு கமெண்டேட்டர் என்ன சொல்றாரு சொன்னா அந்த வேலையை ராகுல் காந்தி தான் முதல்ல இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க வந்து எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி அதாவது பொறுப்பும் இல்லாம பொறுப்பு இருக்கணும் இல்லையா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. உதாரணமா இப்ப வந்து பிரியங்கா காந்தியோட செக்ரட்டரி ஒரு ஆள் ஒரு சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் என்ன சிங்னு மறந்து போயிடுத்து. அவர் சிங்னு அவன் வந்து அந்த ஆள் வந்து ஜேஎன்யூட ஸ்டூடெண்ட் யூனியன்ல லெப்டிஸ்ட். அவர் தான் ரொம்ப வருஷம். அவர் இப்ப சமீபமா ஆளே காணும் எங்கேயும் ஆளே காணும். அதே போல இன்னொரு ஆக்டிவிஸ்ட் வந்து சச்சின் ராவ் சொல்லிட்டு அவர் ராகுலுக்கு அட்வைசர் சச்சின் ராவ். இந்த லெப்ட் சிந்தனைகள் வரத மகாராஷ்டிராக்காரர். அது போல நம்ம ஊர் பெண்மணிங்க அவங்க மத்திய பிரதேஷ்ல இருக்காங்க. மத்திய பிரதேஷ்ல எம்பி எம்எல்ஏ அந்த எலெக்ஷன்ல அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மீனாட்சி நட்ராஜன் சொல்லிட்டு இவங்கெல்லாம் ராகுல் காந்தியோட இந்த சச்சின் ராவும் மீனாட்சி நட்ராஜனும் ராகுல் காந்தியோட ரைட் ஹேண்ட். அவங்கதான் அவங்களுக்கு பெரிய கனெக்ட் வந்து ஒர்க்கர்ஸோடய கிடையாது. ஆனா அந்த ஆட்கள் தான் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இந்த சிங் வந்து பிரியங்கா காந்தியோட இவர் வந்து இப்ப ஆளு காணும் வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு பின்னணியில என்ன இருக்கும் சொன்னா அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ். காங்கிரஸோட அலுவலகத்துல பெரிய தலைவர்கள்லாம் க்ளோஸ்டு டோர் சாத்திட்டு ஒரு மீட்டிங் பண்றாங்க வச்சுங்க. இல்ல முக்கியமான விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் வெளியில லீக் ஆயிருக்கு. அது யாரு பேரோ போறது அது கட்சியில இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த ஊசி அந்த பக்கம் திரும்புறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால வந்து இந்த சிங் வந்து இன்னைக்கு ஆளு காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் என்ன சொன்னா அவர் என்ன இன்னொன்னு என்ன சொல்றாரு சொன்னா ஒரு அரசியல் பார்வையாளர் வந்து காங்கிரஸ் ரொம்ப காலமா அவதானித்து வர்றார். இது ஜார்ஜ்னு ஒரு சோனியா காந்திக்கு ஒரு பிஏ ஒருத்தங்க இருந்தார். அந்த ஜார்ஜ் மேல வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தபோது சில அலிகேஷன்ஸ் அதனால அவரை அதாவது அவரோட ஃப்ரண்ட் அண்ட் பண்ணவே இல்லை ஜார்ஜ். அதர்வைஸ் ஜார்ஜ் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் அங்க தலைவர்களுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து போகணும்னு சொன்னாங்க. உதாரணமா இப்ப அர்ஜுன் மோட்வாடியா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல ஒரு காங்கிரஸோட மாநில தலைவரா இருந்தவர். மோடியை எதிர்த்து வேலை செஞ்சார். அவர் சமீபத்துல மோடியை பார்த்து அவங்க வந்து இதுல சேர்ந்தார். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபியில சேர்ந்தார். காங்கிரஸோட முக்கிய தலைவர் குஜராத்தோட. அவர் என்ன சொல்றாரு சொன்னா 3 வருஷமா ராகுல் காந்திட்ட நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக உட்காந்துருந்தேன். எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. அதனாலதான் வந்து இது மாதிரி நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க உள்ள ஆனா வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தி இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு அடுத்தபடியா பவர்ஃபுல்லா இருக்கிற ஆள் உள்ள காங்கிரஸ்ல பார்த்தோம் சொன்னா இந்த ஜார்ஜ் இருந்தார். இந்த ஜார்ஜ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க. ஜார்ஜ் எடுக்க மாதவன் ஒருத்தர் அங்க பண்ணியிருந்தேன். அந்த மாதவன் வந்து நான் கடந்த ஆண்டு வந்து டெல்லியில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஜனவரியில. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் மாதவன் வந்திருந்தேன். அப்ப என் நண்பர் கூப்பிட்டு எனக்கு அவரை அறிமுகப்படுத்தல அவர் காட்டி
சொன்னார். இவர் தான் மாதவன், மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். ஜார்ஜுக்கு அப்புறம் இவர் தான் வந்து ஜன்பத்தில் பவர்ஃபுல்லா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில வந்து அவர் காட்டினார் தூரத்துல. இது வந்துட்டு போனார் அந்த ஃபங்க்ஷனுக்கு மாதவன். கேரளா பேக்ரவுண்ட் தான் வச்சுங்க உங்களுக்கு. ஸோ இதனால உங்களுக்கு காங்கிரஸ் சந்தீப் சிங், அந்த பிரியங்கா காந்தியோட செக்ரட்டரி பேர் சந்தீப் சிங், சிங்னு சொன்னேன் இல்லையா, அவரை பத்தி இன்னும் தெரியவே இல்லை. எல்லாருக்கும் அது புரியாத புதிரா வந்து தான் அவங்க ஓடிட்டு. இதுக்கு நடுவில் என்ன சொன்னா, காங்கிரஸ்ல ராகுல் காந்தி, KC வேணுகோபால் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. இந்த இன்சார்ஜ், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்சார்ஜ் போடுறதுல அது கிருஷ்ணான்னு ஒருத்தர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் யூத் காங்கிரஸோட இன்சார்ஜா இருந்தார். அவர் வந்து வரக்கூடிய தேர்தலில் பீகாருக்கு இன்சார்ஜ். பீகார்ல என்ன சொன்னா குர்மிகள் அதிகம். நம்ம நிதிஷ்குமாரே குர்மி தான். இதே குர்மி நேதா தான் வந்து இந்த லீடர் தான் வந்து சத்தீஸ்கர் சீஃப் மினிஸ்டர் பூபேஷ் பகேல்னு, அவரை பஞ்சாபுக்கு இன்சார்ஜா போட்டாங்க. அவரை இங்க போட்டிருந்தா சொன்னா இப்ப அவர் வந்து அப்புறம் ஸ்டேச்சரும் இருக்கும், லல்லு பிரசாத் யார் உட்காந்து பேசுறதுக்கு. இவரை ஏன் போட்டாங்க அப்படின்னு. ஆனா இந்த கிருஷ்ணா வந்து போனோடனே என்ன தடாலடியே ஒரு வேலை பண்ணார். இப்ப வந்து இந்த கன்னியாகுமாரும் இந்த பப்பு யாதவ் இவங்க சேர்ந்து வந்து கன்னியாகுமார் ஒரு பாத யாத்திரை போறார். இந்த பாத யாத்திரை வந்து லல்லு பிரசாத் யாதவ் அண்ட் தேஜஸ்வி யாதவ் இரிட்டேட் பண்ணும். இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அங்க பூர்ணியாலேருந்து ஒரு MP உண்டு, பப்பு யாதவ் சொல்ற, அவர் ஒரு பெரிய அண்டர்வேர்ல்ட் டான். ஆனா வந்து வெரி பவர்ஃபுல், அவரோட ஏரியால வந்து வெரி பவர்ஃபுல். அந்த பப்பு யாதவ் தான் இதுக்கு பின்னாடி இருக்கார். பப்பு யாதவ் வந்து லல்லுவோட சிஷ்யன் தான். இருந்தாலும் லல்லு பையன் கிட்ட போய் நல்லா நெகோசியேட் பண்ண, அவன் என்ன முந்தானத்து பிறந்த பையன், அவன் நான் பார்த்து வளர்ந்த பையன், அவன்கிட்ட என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு இது. ஸோ இதே மாதிரி இந்த இன்சார்ஜ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரையும் மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் பீகார்ல இருந்தார் சொன்னா மோகன் பிரகாஷ்னு ஒருத்தர் இருந்தார். மோகன் பிரகாஷையும் நான் பார்த்திருக்கேன்னு சொன்னா 1990களில் சென்னைக்கே வந்திருக்கார். இங்க சில நிகழ்ச்சியில அவர் வந்து அப்போ வந்து ஆக்டிவிஸ்டா இருந்தா ஜனதா தள்ல இருந்தார். அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல போய் காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரி வரைக்கும் ஆயிட்டார். அவர் ராஜஸ்தான் நினைக்கிறேன் அவரோட இது. சுமன் சஹாய்னு ஒரு அம்மா வந்து ஜீன் கேம்பெயின் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த வந்து இந்த மரபணு சீரமைச்சு இந்த இதெல்லாம் BT காட்டனை கொண்டு வர்றது, கத்திரிக்காய் கொண்டு வர்றது, இது பத்தி இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சவங்க. அது அந்த லிபரலைசேஷன் வந்த டைம்னு வச்சுங்க, அப்ப பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப என்னாச்சு சொன்னா, நான் வந்து சந்திச்சிருக்கேன் மோகன் பிரகாஷ் தான் பீகாருக்கு இன்சார்ஜா இருந்தார். அவரை மாத்திட்டாங்க. அவர் பெரிய வெற்றி கொடுக்கலனாலும் கடந்த முறை 3 சீட்டு ஜெயிச்சாங்க பீகார்ல 2024. அதே ஒரு வெற்றி தான் உங்களுக்கு. ஸோ இப்ப இந்த கிருஷ்ணா வந்து ஒரு மாதிரி அந்த பானையை வந்து கிளறி விடுறது, குச்சி வச்சு ஆட்டி விடுறது உள்ள ஸ்டீரிங் தி பாட், அது பண்ணிருக்காருங்க. ஸோ அது இவங்களோட பார்கெனிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் ஆக்குமா இல்ல கம்மி பண்ணுமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் உங்களுக்கு. ராகுல் காந்தி சொன்ன இந்த ரேஸ்ல போற குதிரையை வந்து இதுக்கு அனுப்புறது, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை அழைப்புக்கு அனுப்புறது, மாப்பிள்ளை அழைப்புல போற குதிரையை வந்து இதுக்கு அனுப்புறதுன்னு மத்திய பிரதேஷ்ல ஒரு காங்கிரஸ் ஒர்க்கர் சொன்னார், ராகுல் காந்தி கோட் பண்ணார். அதை ஒருத்தர் கிண்டல ராகுல் காந்தி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் காங்கிரஸோடது இப்படி போயிட்டு இருந்துருச்சோம். காங்கிரஸ்ல இப்ப ஹரியானாலையும் வந்து ஒரு பெரிய இது நடக்க போறது, அங்கேயும் வந்து பெரும் பிரச்சனைக்குள்ளாய் இருக்கு. அதை எப்படி சரி பண்ண போறாங்க. ஐ திங்க் கர்நாடகால இருந்து இப்போ வந்து அங்க வந்து BK ஹரிபிரசாத் சொல்லிட்டு இங்க MP இதுக்கெல்லாம் எலெக்ஷன் இருக்கலாம். தமிழ்நாடு கூட அவர் இன்சார்ஜா இருந்திருக்கார். அவர் தான் இப்ப ஹரியானாக்கு அவர் இன்சார்ஜா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு இப்ப பிஜேபிக்குள்ள ஒரே குழப்பம் வச்சுங்க, ஆல் இண்டியா பிஜேபிக்குள்ள. ஏன்னா அவங்க வந்து இந்த இருக்கிற மாநிலங்கள்ல மாநில தலைவர்கள் அட்லீஸ்ட் பாதி மாநில தலைவர்களாவது உருவாக்கினா அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அகில இந்திய தலைவர் தேர்ந்தெடுக்க முடியும். பாதிக்காவது மாநில தலைவர்கள் கீழே இருந்து மண்டல்ல இருந்து எலெக்ஷன் முடியும். யூபியில இன்னி வரைக்கும் அவங்க 2 மாசமா டைம் போஸ்ட்போன் பண்ணி தலைவர் அனௌன்ஸ் பண்றதுக்கு, அது ஒன்றும் வரல உங்களுக்கு. தமிழ்நாட்டுல ஒன்றும் வரல. தமிழ்நாட்டிலும் பல குழப்பம் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணலன்னு சொன்னா இந்த மாச கடைசியில் 30ஆம் தேதி RSS தலைவரும் அவங்களும் நாக்பூர்ல மோடியும் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் RSSோட மீட்டிங் பெங்களூர்ல இருக்கு உங்களுக்கு, பிரதிநிதி சபா சொல்லிட்டு, ஆல் இண்டியா பிரதிநிதி சபா சொல்லிட்டு. அதுல வந்து எலெக்டட் பிஜேபி ஆள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா RSS. இது எவ்வளவு தர உண்மை நமக்கு இருக்கிற இந்த டெல்லி ஸ்கூப் தர ஆட்கள் சொல்றதுதான். நான் எனக்கு டைரக்டா கான்டாக்ட் கிடையாது, இதை நான் அங்கேருந்து எடுத்து சொல்றதுதான் உங்களுக்கு. ஸோ
பண்ணிடுவாங்க. இப்ப நட்டா வந்து இந்த பாலக்காடு மீட்டிங்ல அலோவ் பண்ணாங்க, இதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபிக்குள்ள ஒரு கம்பல்ஷன் இருக்கு, இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நடுவில் ஒரு பெரிய சர்ச்சையை யாரு கிளப்பி விட்டுருக்காரு சொன்னா ஹனுமான் பேனிவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாட் தலைவர். அவர் பிஜேபியோட இருந்தார் ஒரு, ஆனா இந்த அசம்பிளி எலெக்ஷன் போது இல்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு சொன்னா அமித்ஷா எல்லாரும் கச்சாபிச்சான்னு திட்டி வெளில அனுப்புவாரு, பல மந்திரிகளை திட்டி ரொம்ப கோவக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அது ஒரு சர்ச்சையை கிளப்பி அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ டெல்லியில பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. பெங்கால் எடுத்துட்டோம் சொன்னா பெங்கால்ல இன்னும் குழப்பம். பெங்கால்ல என்ன சொன்னா இந்த சுவேந்து அதிகாரின்னு சொல்லிட்டு போன முறை சட்டமன்ற தேர்தலில் நந்தி கிராம்ல மம்தா பானர்ஜியை தோக்கடிச்சவர். அவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்தவர். அவர் தான் இன்னைக்கு வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா இருக்கார், பிஜேபிக்கு தலைவரா. பிஜேபியில 77 எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட 10-12 பேர் மறுபடியும் வந்து இதுக்கு போயிட்டாங்க, எங்க திரிணாமுல் காங்கிரஸ்க்கே போயிட்டாங்க. நிறைய பேர் இன்னும் அவங்க இழுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் சமீபத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணார் சொன்னா, நான் வந்து மம்தா பானர்ஜி அதுக்கப்புறம் கல்கட்டால பவானிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து தான் ஜெயிச்சவங்க. இப்ப சீஃப் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு அங்கேருந்து தான் எம்எல்ஏக்கு ஜெயிச்சாங்க. அவங்க வந்து அந்த தொகுதியில பவானிப்பூர்ல மம்தா பானர்ஜியை எதிர்த்து நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு இன்னைக்கு. இப்ப அங்கேயும் வந்து மாநில அங்க வந்து ஒர்க்கிங் பிரசிடென்டா சுகாந்தா மஜும்தார்னு சொல்லிட்டு இப்ப மத்திய இணை அமைச்சரா இருக்காரு, அவரை தான் போட்டிருக்காங்க. அவருக்கு இவருக்கும் ஆறுது கிடையாது. இதுக்கு முன்னாடி திலீப் கோஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர், அவர் தலைவரா இருந்தார். சோ இந்த ஈகோ கிளாஷ் யார் வருது, என்ன பவர் உங்களுக்கு ஒரு தடவை விட்டு கொடுத்தோம்னா போயிடும் இல்லையா, அப்படி இருக்குல்ல. அங்க ஒரு மாதிரி திலீப் கோஷ் ஒரு பின்னுக்கு இருக்காரு இப்ப. ஆனா இப்ப வந்து சுகாந்தா மஜும்தாருக்கும் சுவேந்து அதிகாரிக்கும். ஆனா பெங்காலை பொறுத்த மட்டும் என்ன சொன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் கேப் இருக்கு அவங்களுக்கும் பிஜேபிக்கும். நாளைக்கு அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா 70 லட்சம் கேப்ப உங்களுக்கு அது பிரிட்ஜ் பண்ணணும் சொன்னா பெரிய வேலை வச்சுக்கணும். ஒரு அளவுக்கு நீங்க எடுத்துன்னு போறது 1.5 கோடி ஓட்டெல்லாம் அவங்க ஒரே இதுல வாங்கியிருக்காங்க, ஒரே எலெக்ஷன்ல அதிகப்படுத்திருக்காங்க. ஆனா வந்து 70 லட்சம் இப்ப அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் கெயின் பண்ணுது, அதுக்கப்புறம் போகணும்னு சொன்னா இட்ஸ் டிஃபிகல்ட் ஒன். பெங்கால்ல வந்து அது பல பிரச்சனைகளை வந்து அவங்களுக்கு வர்ற எலெக்ஷன் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆளா வந்து இங்க இருந்து ரொம்ப இந்த அம்மா மம்தா பானர்ஜிக்கு சுவேந்து அதிகாரிக்கு க்ளோஸா இருந்த ஒரு அம்மா வந்து இப்ப அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க அந்த கட்சிக்கு போயிடு. அதே போல ஹல்தியால இருந்து ஒரு எம்எல்ஏ அந்த அம்மாவை பத்தி டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்ல இருந்து. அந்த அம்மா வந்து பங்களாதேஷி பேக், அவங்க டிஎம்சி எம்எல்ஏ. ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. இன்னொன்னு என்ன சொன்னா இப்ப நான் இன்னைக்கு தப்பன் வேற பிப்ளப் தேவ் திரிபுரால இருந்து இன்னொரு இப்ப வாட்ஸ்அப் செய்தி மூலம் வருதுன்னு சொன்னா அங்கேருந்து ஒரு எம்எல்ஏ ஒரு அம்மா வந்து அவங்களும் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருக்கும், அவங்கள வந்து அகில இந்திய தலைவராக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுல எவ்வளவு உண்மை இருக்கு தெரியல எனக்கு. நம்ம பேசுற மாதிரிதான் அவங்களும் பேச. மகாராஷ்டிரா பார்த்தோம்னா வேற விதமான பிரச்சனை. மகாராஷ்டிரா என்னாச்சு சொன்னா இந்த கோபிநாத் முண்டேன்னு இருந்தார். இந்த கோபிநாத் முண்டே யாருன்னு சொன்னா பிரமோத் மகாஜனோட மச்சான். பிரமோத் மகாஜனோட சிஸ்டர் தான் அவர் கல்யாணம் கட்டியிருக்காரு. அவங்க பஞ்சாரா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாம் பீடுன்னு ஒரு இடத்துல அவங்க அந்த பேக்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்க பொண்ணு பங்கஜா முண்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னைக்கு ரிபல்லா இருக்காங்க. பிஜேபியில ரிபல் ஓப்பனா போய் பேசுறது சொல்லிட்டு. பட் பார்ட்டி கூட்டு அவங்கள இது பண்ணுக்கும் ஃபட்னவிஸ் ஒத்து போலன்னு அண்ணா பையன் ஒருத்தர் தனஞ்சய் முண்டேன்னு சொல்லிட்டு அவர் இங்க இவங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள யார் முன்னுக்கு போறதுங்கிறதுல சண்டை இருந்ததுனால அவர் போய் சரத் பவார் கட்சியில சேர்ந்தார். அதுல சேர்ந்து அதுல இருந்து பிரிஞ்சு அஜித் பவாரோட வந்து இந்த முறை அவர் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிட்டார். ஆனா அங்க என்னாச்சு சொன்னா அவரோட வீடுல அந்த பகுதியில ஒரு கான்ட்ராக்டர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார். ஒரு அந்த கொலை செய்யப்பட்டதுல வந்து இவருக்கு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு அந்த கொலை நடந்த அதாவது கான்ட்ராக்டர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் கொலை பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு வந்து அதுல ஏதோ கான்ட்ராக்ட் இன்வால்வ் உங்களுக்கு. அதனால இப்ப தனஞ்சய் முண்டோட ரெசிக்னேஷன் வாங்கிட்டாரு. அங்க உள்ளுக்குள்ளேயும் வந்து என்ன சொன்னா ஷிண்டே அஜித் இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன ரொம்ப அக்ரெசிவா ஹோல்டு எடுத்துட்டார்
ஃபட்னவிஸ் வந்து ஹோல்டு எடுத்தார். ஏன்னா பிஜேபிக்கு இவங்க தேவை கிடையாது இன்னைக்கு. அப்படி இவங்க வெளில போனாங்களும் இவங்களோட அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிடும் உங்களுக்கு. சின்னதா போயிடும் வச்சுங்க உங்களுக்கு. ஆனா அக்ரெசிவா ஒரு அவங்களுக்கு பிஜேபி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன சொன்னா, பிஎம்சி தேர்தல் ஜெயிக்கணும். அதாவது பிரிகன் மும்பை பாலிகா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கார்பரேஷன் அந்த தேர்தல் ஜெயிக்கணும். அதுல எப்பவுமே வந்து அது வந்து ரொம்ப பட்ஜெட் நிறைய இருக்கிற கேஷ் ரிச் இடம் உங்களுக்கு. அதை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுல வந்து இப்ப இன்னைக்கு உத்தவ் தாக்கரேக்கு தான் அங்க சிட்டியில கொஞ்சம் வலு இருந்தது. இப்ப இன்னைக்கு வலு குறைஞ்சிருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல் வந்த போது பாராளுமன்ற இப்ப அந்த இடத்த எப்படியாவது ஷிண்டேவையும் வச்சுட்டு அதை ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை இதுக்கு முன்னாடி 4 சீட்டு தான் டிஃபரன்ஸ் இருந்தது. பிஜேபி சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணி 2014 அப்ப 2019 நினைக்கிறேன் லாஸ்டா கண்டெஸ்ட் பண்ணது. அதுல வந்து பிஜேபிக்கு அவங்களுக்கு 4 சீட்டு. அதனால பிஜேபி அவங்களுக்கு மேயர்ஷிப் விட்டு கொடுத்தது. இப்போ வந்து பிஜேபி மேயர்ஷிப் எடுக்கணும் அப்படி எடுத்தாச்சு சொன்னா டெல்லி பிஜேபி கண்ட்ரோல்ல வந்துருது, மும்பை வந்துடும். இதுக்கு அடுத்தது வந்து பெங்களூரு வரணும். பெங்களூர்ல வர முடியும், சிட்டிக்குள்ள அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஜேடிஎஸ் கொஞ்சம் அதை வந்து பாதிப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க இவங்களோட இருக்கிறனால வந்துருவாங்க நாளைக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற பெரிய சிட்டிஸ்னா சென்னை அண்ட் ஹைதராபாத். இந்த 3 சென்னையிலும் பிஜேபிக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு. அதாவது நடுத்தர மக்களும் ஒரு உயர்தட்டு மக்களும், நடுத்தர மக்களும் உயர்தட்டு. ஆனால் இந்த குடிசை வாழ் மக்கள்கிட்ட தான் பிஜேபி இன்னும் பெரிய அளவுல சென்றடையல. ஆனா சென்னை உள்ள என்ன சொன்னா குடிசை வாழ் மக்களோட ஓட்டு தான் அதிகமா வாக்கு செலுத்துறாங்க. அவங்கதான் இந்த வேலை பார்க்கறவங்களாம் அதிக வாக்கு செலுத்துறதுக்கு போறதே கிடையாது. அவங்க இவங்கதான் அதிக வாக்கு போய் செலுத்துறாங்க. அதனால எப்ப நீங்க வந்து குடிசை வாழ் போறீங்களோ அப்பதான் பிஜேபிக்கு வந்து ஒரு விதமான இங்க சென்னையில முன்னெடுத்து முன்னாடி போறதுக்கு சென்னையும் ஒரு டார்கெட் இருக்கும். இப்ப மும்பை டெல்லி பிடிச்சாச்சு, மும்பை பிடிக்கிறதுக்கான இருக்காங்க. சென்னை கல்கத்தா பிடிக்கணும்னா அதுக்கும் இது மாதிரி உங்களுக்கு இது வேணும். கல்கத்தால இருக்காங்க. சாதாரணமாவே கல்கத்தா என்ன சொல்லுவாங்க, கல்கத்தால பிஜேபி பெருசா ஜெயிக்கிறது கிடையாது. கல்கத்தாவோட சேர்ந்து இருந்த போது அங்க தப்பன் சிக்தார்னு ஒருத்தர் ஜெயிப்பாரு உங்களுக்கு, டம்ல ஜெயிப்பாங்க. அது மாதிரி இருந்தது. ஆனா வந்து முழுக்க ஜெயிக்கிறது கல்கத்தா சிட்டி உள்ள அவங்க ஜெயிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு சான்ஸே இல்லை. சொன்னா அங்க வந்து இந்த இலீட் சொல்லுவாங்க, சோசியல் இலீட் மற்றும் அங்க இருக்கிற முக்கியமான அவங்க எல்லாம் வந்து தே கால் தெம்செல்வ்ஸ் உங்களுக்கு அந்த ஊர்ல வந்து பத்ரலோக் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து இலீட் பீப்புள அவங்க பெங்காலி பாஷையில சொல்லும் போது பத்ரலோக். அந்த பத்ரலோக் மத்தியில வந்து பிஜேபிக்கு வாக்கு அதிகரிக்கல. அது என்னைக்கு அதிகரிக்கிறதோ அவங்கதான் பெரிய ஒப்பீனியன் மேக்கர். மம்தா வரத்துக்கு கூட அவங்க ஒரு காரணமா இருந்தாங்க. அது எப்ப ஆறுதோ உங்களுக்கு கல்கட்டாவும் பிடிக்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் கல்கட்டால வந்து மறுபடியும் மம்தா பானர்ஜி வருவதற்கானதான் குழப்பம். உங்களுக்கு 70 லட்சம் கேப் இருக்கு. அதுல என்ன பண்றது அப்படிங்கறதுல உங்களுக்கு இருக்கு. குஜராத்தை பொறுத்த மட்டும் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டம் வச்சுங்க. பிஜேபி மறுபடியும் ஜெயிச்சு வந்துடும் குஜராத்ல. அன்லஸ் அவங்க பெரிய தவறு ஏதாவது பண்ணாங்கன்னா தவிர மற்றபடி அங்க வந்து பிஜேபி கட்டாயமா. ஏன்னா அவங்க யாரா இருந்தாலும் அவங்க எல்லாம் கொண்டுட்டாங்க. பிஜேபிக்கு இன்னைக்கு என்னன்னா தாக்கூர்ஸ் மத்தியில தான், தாக்கூர்ஸ் இப்ப அல்பேஷ் தாக்கூர் இருக்கு, அந்த ஜாதி அந்த அது மத்தியில தான் அவங்களுக்கு கம்மியான ஓட்டு கிடைக்கிறது. முஸ்லிம்ஸ் அப்கோர்ஸ் எப்பவுமே கிடைக்காது. ஏன்னா அந்த முஸ்லிம்ஸ் வந்து பெரிய அளவுல வந்து நிறைய லோக்கல் பாடியில வந்து முஸ்லிம்ஸை நிக்க வச்சு பிஜேபி ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதுல பிஜேபி அங்க மேனேஜ் பண்ணிட்டோம். அப்படி பண்ணிட்டு சொன்னா கண்டினியூஸா ஒரே பார்ட்டி ரூல் வந்து ஒரு 35 வருஷமா இருக்கிறதுன்னு சொன்னா அது பெங்கால் ரெக்கார்டையும் பீட் பண்ணிட்டோம். பெங்கால் அப்கோர்ஸ் ஒரே ஆள் 25 வருஷம் இருந்தார், அது கிடையாது. இங்க இருந்தா கூட கண்டினியூஸா ஒரே பார்ட்டி ரூல் பண்ணிருங்க. காங்கிரஸோட அதிகமாவே இது வந்துடும் உங்களுக்கு. குஜராத்தை மறுபடியும் ஜெயிச்சாங்கன்னா. பட் குஜராத் 2027 இன்னும் டைம் இருக்கு உங்களுக்கு. ஒரு 2 வருஷம் இருக்கு உங்களுக்கு. ஆனா இப்போதைக்கு இருக்கிறது பெங்கால், அசாம், கேரளா. கேரளா பத்தி நான் இன்னைக்கு மறுபடியும் இருக்கேன் உங்களுக்கு. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், கேரளால ஜெயிக்கலாம். 5-18 சீட் அவங்க கட்டாயம் ஜெயிக்க முடியும். ஒரு 35 சீட்டு 40 சீட்டு உங்களுக்கு டெபாசிட் வாங்க முடியும். அதாவது 25 சீட்ல 1வது இடம் 2வது இடத்துல வர முடியும். அதுல 5 சீட்டு ஜெயிக்கலாம், 10 சீட்டு ஜெயிக்கலாம், பாக்கி 15 சீட்ல 2வது இடம் வரலாம். ஆனா இதுக்கான ஒரு திட்டமிடுதல் வேணும், இதுக்கான வியூகம் வகுத்தல் வேணும். அது பிஜேபி பண்றாங்களா என்ன தெரியல. நம்ம வந்து அவங்களுக்கு சொல்ல இது பண்ண முடியும். இன்னும் நான் வந்து அந்த புள்ளிவெல்லாம் பார்த்து இருக்கும்போது அது நமக்கு நல்லாவே புலப்படுது உங்களுக்கு. இதுல பீகார்ல வந்து பிரசாந்த் கிஷோர் ரோல் என்ன இருக்கும்.
இப்ப பிரசாந்த் கிஷோர் இப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்து தாவேகாக்கு அட்வைசரா வரப்போறாருன்னு சொல்லிட்டு, வரத்துக்கு முன்னாடி அவர் அங்க ஜெயிக்கிறாரா பார்க்கணும் நவம்பர்ல. இந்த தாவேகாக்கு அட்வைசரா வரத்துல ஒரு முக்கிய காரணம் என்ன, என்னோட கணிப்புன்னு சொன்னா, அவருக்கு பணம் தேவையா இருக்கு. இது வரைக்கும் அவர் வந்து அந்த பாத யாத்திரா எல்லாம் போன போது என்ன சொன்னா, அது ஒரு என்ஜிஓ அதுக்கெல்லாம் பே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஒரு லெவல்ல இந்த பாத யாத்திரையில என்னாச்சு சொன்னா, அவர் வந்து கார்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கார் யாத்திரை ஆயிடுச்சு. அதனால பாத யாத்திரையா போறது ரொம்ப கஷ்டம். ஆனா பாராட்ட வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எடுத்து வந்து அதை முன்னெடுத்து பண்ணது பாராட்ட வேண்டியது. அவர் வந்து பீகாருக்கு ஒரு, ஏன்னா பீகார்ல இன்னைக்கு வந்து லல்லு பிரசாத் யாதவ் இனிமே கண்டெஸ்டே பண்ண முடியாது. அவர் குற்றவாளின்னு ஜெயில இருக்கிறார். இப்ப பெரோல்ல தான் இருக்கார். அவரு குற்றம் இழைத்தவர்னு சொல்லிட்டு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அவர். அவர் பையன் அப்புறம் அது நிதிஷ்குமார் கிடையாது. பிஜேபியில இன்னி வரைக்கும் ஒரு சரியான ஆளை உருவாக்கல. நிறைய பேர் இருக்காங்க. நித்யானந்த ராய்னு ஒரு ஆள் இருக்காரு. இப்ப கூட மினிஸ்டர். அவர் வந்து யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவரு முன்னெடுத்து பண்ணறதுக்கு சிராக் பாஸ்வான் ஏதாவது கொண்டு வந்து அவர் ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுவாங்களா பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்வான்ல பார்த்தோம் சொன்னா பீகார்ல வந்து தலித்ல இருந்து ஒரு 3 பேர் சீஃப் மினிஸ்டரா வந்திருக்காங்க. போலோ பாஸ்வான் சாஸ்திரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ளதான் இருந்தாங்க. மொத்தம் அவர் 99 நாள் ஒரு தடவை இருந்தார், அப்புறம் ஒரு 100 நாள் இருந்தார். அந்த மாதிரிதான் ராம் சுந்தர் தாஸ் ஒருத்தர் இருந்தார். ராம் சுந்தர் தாஸும் தலித் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவரும் அதே போலதான் 100 நாள் அது மாதிரி தான் இருந்தார் உங்களுக்கு. அப்புறம் ஜீத்தன் ராம் மாஞ்சி. ராம் சுந்தர் தாஸ் ஜேடியூல இருந்தார். யாரு 2 பேரும் உருவாக்கி இருந்து ஜேடியு தான். ராம் சுந்தர் தாஸ் ஆனா காங்கிரஸ்ல இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அதுக்கு பின்னாடி ஜேடியூ ஜாயின் பண்ணார். ஜேடியூல வந்து எம்பியா கூட இருந்தார் நினைக்கிறேன் அவர், நம்ம நிதிஷ்குமார் கட்சியில. சோ இந்த 3 பட் 3 பேரும் சேர்த்து ஒரு வருஷம் வரல வச்சுங்க. 3 பேரும் சேர்த்தாலே 300 தான் அவங்க சீஃப் மினிஸ்டர். சோ தலித். ஆனா இவருக்கு என்ன சார் 2 பேக்ரவுண்ட். இவர் பாஸ்வான் இருந்தா கூட இவங்க அம்மா பிராமின். யாரு ராம்விலாஸ் பாஸ்வான் மனைவி பிராமின், அப்பா வந்து பாஸ்வான் உங்களுக்கு. ஸோ அதனால இப்ப ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் சிராக் பாஸ்வான் யங்கு, இல்ல பிஜேபி உள்ள ஆள் கிடையாது. எல்லாம் வந்து வயசான ஆட்கள். அவங்களால எதுவும் ஒரு கன்வின்ஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. இப்ப காங்கிரஸ்ல பார்த்தோம் சொன்னா, காங்கிரஸோட அந்த மாநில வந்து ஒரு பூமிஹார். இப்ப இருக்கிற கன்னியாகுமாரும் பூமிஹார் ஜாதியை சேர்ந்தவர். 2 பூமிஹார் சொன்னா, பூமிஹார்லாம் ஃபார்வர்ட் காஸ்ட் தான். நம்ம கிரிராஜ் சிங் அவங்க எல்லாம் பூமிஹார்னு வச்சுக்கோங்க. பூமிஹார் ஃபார்வர்ட் காஸ்ட். அது எவ்வளவு தூரம் அவங்களுக்கு காங்கிரஸ் ஹெல்ப் பண்ணும் அதுவும் தெரியல. அட்லீஸ்ட் காங்கிரஸ் வந்து தலித்தோட ஓட்ட பெறலைன்னா கூட ஃபார்வர்டு ஓட்ட பெருமா முழுக்க அப்படிங்கிறது தெரியல. இந்த தலைவர்கள் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இப்ப கன்னியாகுமார் அந்த கண்ணோட்டத்துல தான் அவங்க இறக்குறாங்க. அதாவது டு ரீகைன் தேர் ஓட் ஷேர் ஃப்ரம் த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல தான் இறக்குறாங்க. பெரிய அளவுல பீகார்ல பாதிக்கும். ஆனா ஜாதியை வச்சு போனோம்னா, ஒரு ஜாதியில பின்னாடி போனோம்னா இன்னொரு ஜாதி கவுண்டர் போலரைசேஷன் ஆகும். அதனால நிதிஷ்க்கு பிரசாந்த் கிஷோர் வந்து டெவலப்மெண்ட் அந்த விஷயத்தை வச்சுதான் பண்ணுவாரு, கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வச்சுதான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அது மாதிரிதான் தோன்றது. இவர் ஜாதி பின்னாடி போவாரா? சில பேர் அதை ஸ்பெகுலேட் பண்றாங்க. இவர் ஜாதியை வச்சு தலித் அண்ட் முஸ்லிம் காம்பினேஷன் வச்சு ஜெயிக்கணும்னு பாக்குறேன். பட் அது கொஞ்சம் ட்ரிக்கின்னு வச்சுங்க. இங்க தமிழ்நாடுக்கு இவர் விஜய்க்கு அட்வைஸ் பண்றதுக்கு, அப்புறம் ஜெயிக்காம இங்க வந்து அட்வைஸ் பண்ணா எல்லாரும் அதே கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அவருக்கு ஏன் விஜயோட பண்ணணும்னு சொன்னா, முதல்ல இருந்த வரைக்கும் அந்த பாத யாத்திரா வரைக்கும் அது அந்த ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் ஃபண்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப கட்சிக்கு ஃபண்ட் போகணும் அவருக்கு. இதை எடுத்துட்டா இதுல கிடைக்கும். 2 கிடைக்கிறதா, 200 கிடைக்கிறதா, 300 டிஎம்கே கொடுத்ததை விட ஜாஸ்தி கொடுக்குறாங்களா தெரியாது நமக்கு. ஸோ அவருக்கு எலெக்ஷனுக்கு ஃபண்டு வேணும். அதனாலதான் அவர் மறுபடியும் அந்த தொழில், நான் அதை தொடவே மாட்டேன், அது நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இது போல அரசியல் விஷயங்கள் இப்படி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. ஹரியானால உங்களுக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரி ஹரியானால 10 முனிசிபாலிட்டியில 9 முனிசிபாலிட்டி பிஜேபி ஜெயிச்சிருக்கு உங்களுக்கு. அந்த பக்கம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மிசோரம்ல உங்களுக்கு வந்து சக்மா அட்டானமஸ் ஜோன் சொல்லிட்டு அங்க கிட்டத்தட்ட 9.10% எல்லாமே புத்திஸ்ட். அங்கதான் பிஜேபி ஜெயிச்சது. ரெஸ்ட் ஆஃப் மிசோரம்ல பிஜேபி ஜெயிக்கல. உங்க ரெஸ்ட் ஆஃப் மிசோரம்ல பிஜேபி ஜெயிக்கல. இப்ப மிசோரம் கவர்னரா விகே சிங்க போட்டிருக்காங்க. அதனால சில நார்த் ஈஸ்டோட பாலிடிக்ஸ் அண்ட் அங்க இருக்கிற ஒரு 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 இன்சர்ஜென்சி எப்படி கண்ட்ரோல், பல விஷயம். ஹோம் செக்ரட்டரி ஒருத்தர் அவரை மணிப்பூருக்கு போட்டிருக்காங்க. அங்க ஹோம் செக்ரட்டரி மணிப்பூருக்கு போட்டிருக்காங்க. மிசோரம்ல வந்து விகே சிங் பழைய ஆர்மி சீஃப் அவர் போட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி சில சிந்தனைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் தோன்றது. இதனோட பாகிஸ்தான்ல பார்த்தோம் சொன்னா அந்த பலூச்சிஸ்தான் பத்தி, அது உண்மையிலே பாகிஸ்தான் பத்தி வேறதான் போடணும்னு சொன்னேன்.
அது ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கு. பலூச்சிஸ்தான் எப்பவுமே வந்து உங்களுக்கு அது அவங்களோட நாடே கிடையாது. பலூச்சிஸ்தானுக்காக கேஸ் வாதாட் வந்து நம்ம இவர் ஜின்னா. அதுக்கப்புறம் பலூச் அப்படியே அனெக்ஸ் பண்ணிட்டார் அவர். வாதாடி அந்த ராஜாக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. பலுஸ்தான் வந்து இங்க சேரணும், இந்தியாவோட சேரணும்னு சொன்னாங்க. நேரு சொல்லிட்டாரு, அது அவ்வளவு தூரத்துல இருக்கு. நேருவும் இவரும் சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஆதம் அவ்வளவு தூரத்துல அது இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க நினைக்கல டாக்காவும் பங்களாதேஷும் இவ்வளவு தூரத்துல இருக்க, இது எதுக்கு எனக்குன்னு அவங்க கேட்கல. அவங்க சேர்த்துட்டாங்க. ஆனா இவர் அது மாதிரி சொல்லிட்டதுனால அன்னைக்கு விட்டு போச்சு. இப்ப பலூச்சிஸ்தான் வந்து அங்க எரிந்து கொண்டிருக்கிறது. அது என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த அரட்டை நேரத்துல இன்னும் பல விஷயங்களை விவாதிப்போம். இன்னும் சில பேரை கூட்டிட்டு உட்கார்ந்து விவாதித்த சொன்னா இது ஒரு மோனோலாகா இல்லாம ஒரு டயலாக் போல இருக்கும். நன்றி, வணக்கம்.